ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நேரத்திலே இந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா இயேசு கிறிஸ்து பரிசுத்த பரலோக பிதாவின் நாமத்தை கொண்டு இந்த வேளையிலே ஒரு நல்ல ஒரு செய்தியை உங்கள் மத்தியில் ஆண்டவர் கொடுக்க, உங்கள் மத்தியில் உங்களுக்காக கொடுக்க இன்று ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசின வசனத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆசையோடு நான் நம்புகிறேன் இந்த வசனத்தின்படி நீங்கள் ஒவ்வொருவரும் நடப்பீர்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள், அற்புதத்தை காண்பீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், இன்னும் ஜெபிப்பேன். வாங்க ஒரு சின்ன ஒரு வசனத்தில் ஒரு அதிகாரம் 18வது அதிகாரம், லூக்கா 18வது அதிகாரம் நம்ம எடுப்போம். பைபிள் எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. லூக்கா அதிகாரம் 18 1லிருந்து 10 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா சாப்டர் 18 1 to 10 வாங்க நம்ம வாசிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவருடைய கட்டளை என்னவென்றால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நம்ம ஜெபத்தில் தரித்து இருக்க வேண்டும். இன்று நாள், இந்த சமயம் கடைசி நாளாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரக்கூடிய நாளாகி இருக்கிறது. அதனால் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இன்று நமக்கு வேண்டியது ஜெபம். வசனம் நம்ம வாசித்து விட்டோம். இன்று நமக்கு முக்கியத்துவம் ஜெபத்து கொடுப்போமாக. அது எப்படி ஜெபிக்கணும்? சோர்ந்து போகாமல் ஜெபித்து கொண்டே இருக்கணும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமை ஆண்டவர் சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபித்து கொண்டே இருக்கணும் என்று அவர்களுக்கு ஒரு உவமையை ஆண்டவர் சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். ஒரு நியாயாதிபதி ஒரு பட்டணத்தில் இருந்தான். அவன் ஆண்டவருக்கு பயப்படாதவனும் மனுஷனுக்கு மரியாதை ஒன்றும் கொடுக்கறாதவனும், இப்படி இருந்த அந்த மனுஷனுக்கு மதியாத ஒரு மனுஷன் நியாயாதிபதி. அது பாருங்கள், அவன் ஒரு நியாயாதிபதி. அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தாள். அவனிடத்தில் வந்து போய், எனக்கும் என் எதிராளிகளுக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அந்த நியாயாதிபதி கிட்ட ஒரு விதவையான ஒரு ஸ்திரீ வந்து, எனக்கும் என் எதிராளிக்கும் உள்ள வழக்கை நீங்கள் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று அவனிடத்தில், நியாயாதிபதியிடத்தில் வந்தாள், விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பாருங்க, அவன் டெய்லி அவன் உடல்ல, நான் சொல்கிறது நல்ல ஞாபகமாக கேட்டுட்டுங்க, அவன் ஒரு நாள் வந்து சொல்லிட்டு சரி நான் அப்படின்னு ஒன்றும் இல்லை, அவள் விடவே இல்லை. தினமும் எவ்ரிடே அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா, என் வழக்கை நீங்கள் தீருங்க என்று. வெகு நாள் அவனுக்கு மனதில்லாமல் இருந்து பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனும் இருந்தோம். இந்த விதவை அடிக்கடி என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இந்த விதவை ஒரு சாதாரண ஒரு விதவையாக இருந்தால் என்ன அலட்டிக்கிட்டே இருக்கா, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா, இவளுக்கு நம்ம எப்படியாவது நியாயம் செஞ்சிருவோம் அப்படின்னு அவன் நியாயாதிபதி நினைத்தான், தனக்குள்ளே சொல்லி கொண்டான். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள்.
அந்த நியாயாதிபதி அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயம் கிடையாது, மனுஷர்கள் மதிய மாட்டான். அந்த மாதிரி ஒரு நியாயாதிபதி கடைசியில் அவன் தீர்ப்பு சொல்லிட்டு அந்த விதவைக்கு தீர்ப்பு சொல்லி கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி கர்த்தராகிய ஆண்டவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கண்டிப்பாக செய்வார். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் அவர்களுக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்கிறார். பாருங்கள், இதை நோட் பண்ணிவிடுங்க. அவர் வரக்கூடிய மேகங்களின் நடுவில் அவர் இரண்டாம் தரம் பூமியில் வரும்போது இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை காண்பாரோ? அவர் வரும்போது இந்த மாதிரி விசுவாசத்தை காண்பாரா? நம்ம எப்படி இருக்கணும்? அவர் வர வரைக்கும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருக்கணும். ஆண்டவர் சொல்கிறது இதுதான். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணி சிலரை குறித்து அவர் ஒரு உவமையும் சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பார்த்தீங்களா? அவன் ஒரு நல்ல பைசாக்காரன், பணக்காரன். அவன் எப்படி ஜெபிக்கிறான்? 2 பேர், பரிசேயன், இன்னொன்று ஆயக்காரன். பார்த்தீங்களா எப்படி விதிக்கிறான்? அவனை மாதிரி பக்கத்தில் உள்ள மாதிரி விபச்சாரக்காரன் கிடையாது, நான் அப்படிப்பட்டவன் இல்லை, திருடுறவன் இல்லை, பொய் சொல்கிறவன் இல்லை, வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். வாரத்தில் 2 நாள் நான் ஜெபம் பண்ணுறேன், தசம்பாகம் எல்லாம் கொடுக்குறேன், காணிக்கை எல்லாம் கொடுக்குறேன், அப்போ நான் எப்பவும் நீதிமானாக இருக்கிறேன், அடுத்தவனை போல பக்கத்தில் உள்ளவன் மாதிரி கிடையாது. இப்படி அவன் தனக்குள்ளே ஜெபிச்சு கொண்டு இருக்கிறான். ஆயக்காரனை பாருங்கள், தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்னை என் மேல் கிருபையாயிரும் என்றான். வானத்தில் அவன் தலையை தூக்கி கையை உயர்த்தாமல் தலையை கீழே தாழ்த்தி, ஆண்டவரே, பாவியான என்னை மன்னியும் என்று மிகவும் வாஞ்சையோடு மார்பிலே அடித்து, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றார். அவனல்ல இவனே நீதிமானானான். அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென், அல்லேலூயா என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்? இன்றைக்கி எப்படி இருக்கோம்? ஊழியக்காரன், நம்ம எல்லாம் ஊழியக்காரங்க தான். சில பேர் ஊழியக்காரங்க, சில ஊழியக்காரங்க எப்படி இருக்காங்க? நம்ம எப்படி இருக்கோம்? தாழ்த்துறோமா, நம்ம உயர்த்துறோமா? சில குறிப்பிட்ட, நான் எப்பொழுதுமே நான் வசனத்தை சொல்லும்போது, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும்போது இது சொல்லுவேன். ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரன் தன்னை தானே புகழ்ந்து கொள்வான். அவன் ஊழியக்காரன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது கிடையாது, அவன் மனுஷனுக்கு ஊழியம் செய்கிறவனாக இருக்கிறான். இப்படி தான். பார்த்தீங்களா? நான் அவனை மாதிரி கிடையாது, இவனை மாதிரி கிடையாது. ஆனால் கடைசியில் பாவியான அந்த அவனே ரட்சிக்கப்பட்டான், பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். நாம் எப்படி இருக்கோம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா? பார்த்தீங்களா? பாவம் என்ன? ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு சில வார்த்தைகளை, உறுதியான வார்த்தைகளை, வசனத்தில் உள்ளவை தான் நான் சொல்லுவேன். வசனத்தில் இல்லாத வார்த்தைகள் என் வாயிலிருந்து வராது. இந்த பாவம் எப்படி நுழையுது? மனுஷனுக்கு பாவம் எங்கே இருந்து வர்றது?
பாவம் என்றால் என்ன? இதை கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம பாவம் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். சிலருக்கு தலைவலி, காய்ச்சல், கால்வலி, கைவலி, இந்த மாதிரி சில வியாதிகள் வந்தால் சீக்கிரமாக டாக்டர்கிட்ட போனால் 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாளில் குணமாயிரும். மற்ற வியாதிகள் நல்லா குறிப்பிட்டு வச்சுவிடுங்க. மற்ற வியாதிகள் கேன்சர், டிபி, சிறுநீரகம், கிராப்பு, இந்த பிசாசு தொல்லை, செய்வன, இது எல்லாமே இது 1 நாள் 2 நாளில் முடியாது. இது டாக்டரால் முடியாது. டாக்டர் அவன் எழுத குறிப்பிட்ட ஒரு மருந்தை படித்து தான் அதில் உள்ள சொல்ல முடியும். அந்த மருந்து தான் கொடுப்பார். ஆனால் அந்த சின்ன சின்ன வியாதிகள், தலைவலி, மண்டவலி, காய்ச்சல், கால்வலி, கைவலி, இது எல்லாம் என்ன டாக்டர் மருந்துனால சீக்கிரமாக குணமாயிரும். ஒரு வாரத்துக்குள்ளே குணமாகும், இல்லைன்னா 15 நாளைக்குள்ளே குணமாயிரும். ஆனால் இந்த மாதிரி வியாதிகள் நீங்கள் மாதக்கணக்கான வருஷக்கணக்கானாலும் குணமாகாது. எதற்காக? சின்ன சின்னவையெல்லாம் குணமாகுது. ஆனால் இவ்வளோ பெரிய இந்த வியாதி, கேன்சர், டிபி, இது எல்லாம் ஏன் குணமாக மாட்டேங்குது? எய்ட்ஸ், எல்லாம் பெரிய பெரிய வியாதிகள் இருக்குது. குஷ்டரோகி, திமிர்வாதக்காரன், பேரலைஸ், இன்னும் நிறைய வியாதிகள். இது எதுவும் குணமாக மாட்டேங்கி. டாக்டர்கிட்ட லட்சக்கணக்காக செலவு செய்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரங்கள்லேருந்து ஏழையிலேருந்து கடன் வாங்கியாவது செலவு செய்கிறாங்க. குணம் எதுக்கு ஆக மாட்டேங்கிறது? நம்மளுடைய சொல்ல போனால் மெயினாக சொல்கிறது நம்மளுடைய பாவத்தினாலே, நம் செய்கிற பாவத்தினாலே வந்த வியாதிகள். இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் செய்யலையே, நான் பாவம் செய்யலை. ஆனால் நீங்கள் பாவம் செய்யலை. உங்கள் தாத்தா, உங்கள் ஃபாதர், உங்கள் தாத்தாவோட அப்பா 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை வரைக்கும் பாவம் செய்தவர்களை நான் தண்டிக்காமல் விடமாட்டேன் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார். பாவம் செய்தவனை தண்டிக்காமல் விடேன். எத்தனையோ அதிகாரத்தில் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம அதற்காக ஒரு உபாயமும் ஆண்டவரை வைத்திருக்கிறார். நம்ம செய்கிற பாவத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா, டாக்டர்கிட்ட போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கோடிக்கணக்கான பணம் செலவழித்து பிரயோஜனம் கிடையாது. மலை மேலே ஏறி பிரயோஜனம் கிடையாது. தண்ணியில் மூழ்கி பிரயோஜனம் கிடையாது. எங்கே போனாலுமே பிரயோஜனம் கிடையாது. ஒன்லி ஒன் ஜீசஸ், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் போனால் அந்த பாவமெல்லாம் தொலைந்து போகும். ஏனென்றால் நீர்கமன் யாத்திரகாமம் பாருங்கள், 34வது அதிகாரத்தில் 7வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவோ பெரிய ஆண்டவருக்கு விரோதமாக நிறைய பாவங்களை செய்தார்கள். யார்? பார்வோன் எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் மோசையை கொண்டு இஸ்ரேல் எல்லாரையும் விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். எங்கே கொண்டு போகிறார்? கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த தேசத்துக்கு அழைத்து செல்கிறார் மோசையை கொண்டு, அவன் சகோதரன் ஆரோனும் கூட. அப்போ பாருங்கள், அவங்க போய்கிட்டே இருக்கும்போதே முணுமுணுத்துக்கிட்டே போகிறாங்க, சந்தோஷமாக போனாங்க. அந்த கடைசியில் இருக்கும்போது முன்னால் செங்கடல், லால் சமுதர், பின்னாடி பேக் சைடில் பார்த்தா பார்வோன் சேனா, பார்வோனுடைய சேனைகள். அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் முன்னும் போனால் அதுவும் ஆபத்து, மரணம், கடலில் மூழ்கணும். பின்னாடி போனால் பார்வோனுடைய சேனா நம்மளெல்லாம் கொன்று போடுவாங்க. இப்படி இருக்கும்போது அவன் ரொம்ப மோசே ரொம்ப வற்புறுத்தினாங்க. எதுக்கு தான் நீங்கள் கொண்டு வந்த? சாகடிக்கிறதுக்காக எங்களை கொண்டு வந்த? அங்கே இருக்கும்போது அது ஏதாவது ஒன்று தின்னுக்கிட்டு இருப்போமே, செங்கல் சூளையில் வேலை பார்த்துக்கிட்டு கீரை கிடைக்கும், வெள்ளைப்பூண்டு அது இது கிடைக்குமே, இங்கே எதுக்கையா கொண்டு வந்த? என்னை கொண்டு போடுறதுக்காக எங்களை கொண்டு வந்த இந்தன்னு அவன் முணுமுணுக்கிறாங்க எல்லா ஜனங்களும். அப்போ ஆண்டவரை நோக்கி மோசே பார்க்குறாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையில் என்ன இருக்குது? அதை தண்ணியில் நீட்டு, கடலில் நீட்டு அப்படின்னு சொன்னார். உடனே அவன் கடலில் நீட்டான். அந்த உடனே கடல் 2 பாகமாக பிரிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஓ லாபாரா கீலரபா ஷபா, 2 பாகமாக பிரிந்தது. தரை, இப்போ நம்ம எப்பொழுது தரையில் நடக்கிறோமோ அதே மாதிரி தரை. 6 லட்சம் இஸ்ரேல் நடந்து சென்றார்கள். பாதி தூரத்துக்கு மேலே போகும்போது முன்னால் பாருங்கள்,
வெளிச்சம், சூரிய வெளிச்சம், பின்னாடி மேகஸ்தம்பம், பின்னாடி வரவங்களுக்கு பார்வோன் ஜனத்துக்கு சேனைகளுக்கு வழி தெரியாமல் அங்கே எங்கேயும் பிரிச்சுட்டாங்க. கடைசியில் இவங்கள் பாதி தூரம் போன பிறகு, வெளியே வந்த பிறகு ஆண்டவர் கட்டளையிட்டார், கடல் ஒன்றாக விட்டது. எத்தனை சேனைகள் அந்த கடல் அவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் பின்னாடி போனார்களோ அத்தனை பேர்களும் கடலில் மூழ்கி மாண்டு போனார்கள். ஒருத்தராது மிஞ்சவில்லை. பைபிள் வசனம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு அழைத்து சென்றார். கானான் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம். அந்த இடத்துல போகும்போதே நிறைய அக்கிரமங்கள், பாவங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு அங்கே அது கிடைக்குமே, மட்டன் கிடைக்கும், சிக்கன் கிடைக்கும், இங்கே ஒன்றும் கிடைக்க மாட்டேங்க, அப்படி இப்படி. அது எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார், மன்னாவே கொடுத்தார், வானத்திலிருந்து கொடுத்தார். இது சில முறுமுணுமுணு கூட நிறைய பாவங்கள் செய்தார்கள். அப்போது பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்தார், அந்த இடத்துல உள்ள நிறைய பேர், கொஞ்சம் பேரை அழித்து விட்டார், பாம்புகளை கொண்டு போட்டார். அப்போ அந்த மோசே பாருங்கள், கூட வழி நடத்தி 2 பேரும் அண்ணன் தம்பியும் வழி நடத்துகிறார்கள். அவர்கள் சொல்லலாம் ஆண்டவர் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு. மோசே என்ன பண்ணார், ஆண்டவர் சமூகத்தில் 7வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சமூகத்தில் தரை மட்டும், தரையில் தலையை வைத்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடம் செபிக்கிறார். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் வருவீராக, எங்கள் பாவத்தை இந்த ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், பூரா வசனம் படிக்க எனக்கு நேரம் இல்லை, தயவுசெய்து நீங்கள் பார்த்துடுங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இவர்களை மன்னிப்பீராக அப்படின்னு தாழ்ந்து பணிந்து சொல்லிக்கிறாங்க. 10வது வசனம் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் அவர்களுடைய பாவத்தையெல்லாம் மன்னிக்கிறார். இதோ உன் ஜனங்கள் மத்தியிலே நீ காணக்கூடாத பெரிய அற்புதங்களை உன் ஜனங்கள் காண்பார்கள், உன் கண்ணால் நீ காண்பாய் என்று அந்த இடத்துல நிறைய ஆசீர்வாதம் கொடுத்தார் ஆண்டவர். அப்போ பாவத்தையெல்லாம் மன்னித்தார். அதே போல் நாம் குறிப்பிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பாவத்தை எங்கே அறிக்கையிடணும்? பரலோக ராஜன் இயேசு கிறிஸ்துவின் முன்னால் முழங்கால் தரை மட்டும் குனிந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அறிக்கையிடணும். நாங்கள் ஆண்டவரே வணங்கா கழுத்துள்ள எங்கள் பாவம் அதிகமாகி விட்டது, அக்கிரமங்கள் அதிகமாகி விட்டது, எங்களுடைய பாவத்தை, எங்கள் குடும்பத்தோடைய பாவத்தை, இந்த தேசத்தோடைய பாவத்தை மன்னிப்பீராக என்று பணிந்து குனிந்து நாம் செபிக்கும்போது நம்ம ஆண்டவர் உயிருள்ள தேவன் கண்டிப்பாக நம்ம பாவத்தை மன்னிப்பார். விசேஷமாக நம்ம சொல்கிறது என்னென்னா, இந்த பாவத்தினால் வந்தது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர்கள் முதியோர்கள் செய்த பாவத்தை நாம் சுமக்கிறோம். நாம் செய்கிற பாவம், நம்ம பிள்ளைகள் செய்கிற பாவம் அது வேறு. முதியோர்கள் செய்த பாவத்தையும் நம்ம பாவத்தை, நம்ம பிள்ளைகள் பாவத்தை எல்லாம் சேர்ந்து நம்ம சுமக்கிறோம். இந்த வியாதி இதுதான் வர்றது மெயின் காரணம். நல்ல ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. இந்த வியாதிக்காக நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவர்கிட்ட போகணும், முழங்கால் படியிட்டு செபிக்கணும் கண்ணீரோடு. அப்போ ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார், ரட்சிப்பார், மனம் இறங்குவார். விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் நம் தேவன். சாதாரண மற்ற தேவர்கள் மாதிரி அல்ல. 33 கோடி தேவர்களிலும் நம் ஆண்டவர் ஒருவரே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை கொண்டு இருக்கிற உயிருள்ள தேவன். இருந்தார், இருக்கிறார், இனி மேலும் வருகிறவர் அவர் ஒருவரே. அவரை தவிர வேறு தேவன் இல்லை. விண்ணப்பத்தை உடனே அவர் கேட்டு பதில் சொல்லுகிற தேவன், சுகம் தருகிற தேவன். நாம் எப்படி செபிக்கணும்? எசேக்கியா ராஜா, ஏசையா தீர்க்கதரிசி வந்து அவர்கிட்ட சொல்றாரு, ராஜாவே நீர் மரித்து போவீர். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய காரியம், வீட்டு காரியம் எது இருந்தால் செய்து முடித்து கொள்ளும் என்றார். அப்போ அந்த ராஜா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா?
ஏசாயா 38வது அதிகாரத்தில் முதல்ல இருந்து 5 வரைக்கும் நான் ஜாஸ்தி வேண்டாம், நீங்கள் படிக்கலாம். நீங்கள் இருந்த இடத்துல பிறகு அப்புறம் படிங்க, வேண்டாம், எனக்கு நேரம் இல்லை படிக்கிறதுக்கு. அப்போ அவர் இந்த கேட்ட செய்தி கேட்ட உடனே அழுது முழங்கால் பட்டி ஜெபிக்கலாம் ஒன்றும் இல்லை. உடனே சுவர் ஓரமாக திரும்பி கர்த்தரிடம் ஜெபிக்கிறார். கர்த்தாவே, நான் உமக்கு பயந்து வழிகளில் இந்த வசனத்தில் கொஞ்சம் ஏதாவது இருந்தால் மன்னிக்கணும், நான் வசனத்தை படிக்கலை அப்படியே சொல்கிறேன். ஆண்டவரே, உம சமூகத்தில் நான் நேராக, நேர்மையாக, உண்மையாக, நீதிமானாக நான் இந்த இஸ்ரேல் ஜனங்களை நான் வழி நடத்தினேனப்பா. நான் பாவம் செய்யவில்லை ஆண்டவரே, நீர் நினைத்து கொள்ளும் ஆண்டவரே. அதுதான் கேட்டார். அது என்ன சொன்னார்? அப்பா, எனக்கு இந்த வியாதி எதுக்கு, இந்த மரணம் எதுக்கு, வேண்டாம்ப்பா, என்னை மன்னியப்பா, பாவம் செஞ்சா. அந்த ஒன்றும் ஜெபிக்கல அவர், அப்படி ஒன்றும் கேட்கல. என்ன கேட்டார்? என்னை நீர் நினைத்து கொள்ளும். இதுதான் அவர் சொன்னது. நான் உம்ம சமூகத்தில், உம்ம மத்தியில், எங்கள் இஸ்ரேல் தேசத்தில் நான் நீதிமானாக, உண்மையுள்ளவனாக, நியாயம் தீர்க்கிறவனாக நான் நடந்தேன். அதை நீர் ஞாபகப்படுத்தி கொள்ளும் என்று தான் சொன்னார். உடனே பாருங்கள், உடனே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த அரண்மனையிலேருந்து ஒரு 4-5 அடி கீழே வச்சிருக்க மாட்டார். உடனே ஆண்டவருடைய சத்தம் அவருக்கு உண்டாகும். நீ போய் இந்த நேரத்திலே எசேக்கியாவுடன் சொல்லு, உன் தகப்பனான தாவீதின் தேவனும் இஸ்சாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உனக்கு இன்றிலிருந்து 15 வருடத்தை ஆயுள் கூட்டி தருவேன் என்று சொல்லிவிட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? எதுக்குன்னா நம்ம செபிக்கணும். ஜெபத்தில் தான் வல்லமை உண்டு. ஜெபம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் 2000 வருடத்துக்கு முதல்ல ஜெபம் 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 ஒன்லி ப்ரேயர். அந்த ஜெபத்தில் தான் ஆண்டவர் உடனே 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 பதில் தருகிறார், விடுதலை தருகிறார், குணமாக்குகிறார். பார்த்தீங்களா? நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், சுகம் தருகிற தேவன். அந்த மாதிரி தேவன்கிட்ட நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு இன்னும் நிறைய இருக்குது, அது கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். மறுபடி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாங்க, கண்ணை மூடிக்கிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். என் அன்பின் பரலோக பிதா, பரலோக ராஜாவே, இரக்கமுள்ள தேவனே, கிருபை உள்ள ராஜாவே, இந்த மதியான வேளையில் பரிசுத்த நாமத்தை கொண்டு உமது அடியன் சமூகத்தில் செபிக்கிறேன். அப்பா, மனிதன் முகத்தைத்தான் பார்க்கிறான், நீரோ இருதயத்தை ஆராய்கிறீர். இருதயத்தை பார்க்கிற தேவன் நீர் ஒருவரேப்பா. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பாவ அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிற தேவன் நீர் ஒருவர் தானப்பா. மனுஷனால் கூடாத காரியம் தேவனாலே எல்லாமே கூடும் என்று நீ சொன்னீரப்பா. ஆம் தாப்பனே, டாக்டரால் கூடாது. வியாதி இருந்தால் டாக்டர் சுகமாக்கி விடுவார். ஆனால் பாவத்துக்கு விடுதலை உம்மிடம் தான் உண்டப்பா. எங்கள் பாவ அக்கிரமங்களை எல்லாம் ஆண்டவரே நீக்கப்படுவீராக. பரலோகராஜனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா. இஸ்ரேல் ஜனங்கள் செய்த பாவத்துக்காக மோசே தரை மட்டும் குனிந்து ஜெபிக்கும் போது நீர் உடனே அவருடைய ஜெபத்தை கேட்டு இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தீரப்பா, அக்கிரமத்தை மன்னித்தீர் ஆண்டவரே. அதே போல் எங்களுடைய பாவம், எங்கள் குடும்பத்தின் பாவம், எங்கள் வம்சத்தோட குடும்பம், எங்கள் முதியோருடைய பாவம், சாபம், இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொருடைய பாவம், சாபங்கள், ஒவ்வொரு அதிகாரிகளுடைய பாவம், சாபம், இந்த தேசத்தை ஆளும் ஒவ்வொருவருடைய பாவம், சாபம், அப்பாவுக்கு நன்றி அப்பா. அவர்கள் எல்லாம் மன்னியும் தகப்பனே. பரலோக ராஜனே அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். மோசேயோட ஜெபத்தை கேட்டு நீர் இஸ்ரேல் ஜனங்கள் பாவத்தை மன்னித்த தேவன், எங்களுடைய பாவத்தை, அக்கிரமங்களை, சாபங்களை எல்லாத்தையும் மன்னிப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு வியாதியும் ஆண்டவரே நீக்கி போடுவீராக ஆண்டவரே. எங்கள் இந்த தேசத்தில் ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருடைய குடும்பத்துக்காக, ஒவ்வொரு மக்களுடைய சரீரத்தில் உம்மை பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. முழுவதும் பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே.
பரலோக ராஜாவே நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள், வியாதிகள், அப்பா மரண பிடியில் இருக்கும் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, பார்ப்பீராக, தயவு செய்யும் ஆண்டவரே. அப்பா சீனா தேசத்தில் எத்தனையோ மக்கள் அழிந்து விட்டார்கள். பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் சரிந்து விட்டது. அப்பா ஜனங்கள் காணாமல் போய்விட்டார்கள். அப்பா ஒரு விசை பாரும் தகப்பனே. அப்பா தயவுள்ள தேவனே, கிருபை உள்ள ராஜாவே, அவர்களுக்கு மனம் இறங்கும். அப்பா பாமக்கு நன்றி. லண்டன்ல, ஆஸ்திரேலியா, நிறைய தேசத்தில் ஆண்டவரே, அப்பா பாகிஸ்தானில் கூட நிறைய அழிவுகள் ஆண்டவரே, இந்தியாவிலையும் அப்பா மகாராஷ்டிராலையும் ஆண்டவரே, கேரளாவில், அப்பா கர்நாடக தேசத்தில், ஆந்திராவில், அப்பா நமக்கு நன்றி. தயவுள்ள தேவனே, மனம் இறங்கும் தேவனே, அப்பா இரக்கமுள்ள தேவனே, அப்பா விண்ணப்பத்தை கேட்கிற தேவனே, எங்களுடைய விண்ணப்பத்தை ஜெபத்தை கேளும் ஐயா. அப்பா கேளும் அப்பா. நாங்கள் எல்லாம் பாவத்தில் பிறந்தவர்களப்பா, பாவத்திலே மூழ்கி கிடைக்கிறோப்பா. எங்கள் பாவத்தை ரட்சிக்கிற தேவன் நீர் ஒருவரேப்பா. இந்த நேரத்தில் நேர்ந்து ஜீசஸ் உம்ம பாதத்தில் வந்து மன்றாடி ஜெபிக்கிறப்பா. என் கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் கண் நோக்கி பாருப்பா. அவர்களுடைய பாவத்தை, அக்கிரமத்தை, சாபத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்ற தேவனே, எல்லா பாவத்தையும், அக்கிரமத்தையும், சாபத்தையும் மன்னிப்பீராக ஆண்டவரே. என் பரலோக ராஜாவே இறங்கி வாருமாப்பா எங்கள் மத்தியிலே. நாங்கள் எல்லாரும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆண்டவரே. இன்றும் பாதத்தில் அப்பா பணிந்து மன்றாடி ஜெபிக்கிறோப்பா. பாவத்தை எல்லாம் சமூகத்தில் இறக்கி வைக்கிறோப்பா. அப்பா இனிமேல் நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ரட்சி சாத்தான் எங்களை சோதிக்காதபடி நீர் காத்துக்கொள்ளுவீராகப்பா. ஆண்டவரே கிருபையுள்ள ராஜாவே, மறுபடியும் இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனத்தையும், ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு டாக்டர்ஸ், நர்ஸ்களையும், சின்ன வேலையிலேருந்து பெரிய அதிகாரி வரைக்கும், பிஎம்சியில் வேலை செய்யும் கூலி தொழிலாளர் மேலதிகாரி வரைக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக, அவர் குடும்பத்துக்காக, அவர்கள் செல்லும் இடத்துக்காக, அவர்களோட சபைக்கு வரும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும், தடைப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் ஆண்டவரே மக்கு நன்றி. அவர்களை தொடுவீராக, ஆசீர்வாதிப்பீராக. ஊழியக்காரனை கொண்டு உலகம் எங்கும் பிரசிங்க அனுப்புவீராக. அப்பா எல்லா இடத்துக்கும் சொல்ல கிருபை செய்யணும். நிறைய மக்கள் நீர் யார் என்று அறியாத மக்கள் இருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் மத்தியில் ஊழியக்காரர்களை அழைத்து செல்லுவீராகப்பா. ஆண்டவரே நல்ல ஒரு பலத்தை தருவீராக. ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நோய் நொடி ஒன்றும் இல்லாமல் நீர் காத்துக்கொள்வீராக. ஊழியக்காரர்கள் அவர்கள் குடும்பத்தையும் ரட்சிப்பீராக. குறைவுகளை நிறைவாக்குவீராக. வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளா மட்டும் ஆசீர்வாதிப்பீராக ஊழியக்காரர் குடும்பத்தை. ஆமக்கு நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஊழியக்காரர் எந்த வீட்டில் கால் வைத்தால் அந்த வீட்டில் ஆசீர்வாதிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா நீர் ஆசீர்வாதிப்பீராக. உமது நாம மட்டும் அந்த இடத்துல மகிமை உண்டாவதாக, நீர் உயர்த்தப்படுவதாக, நாங்கள் தாழ்த்தப்படுவதாக ஆண்டவரே. ஏசப்பா மக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே மை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஹல்லேலூயாமை துதிக்கிறப்பா. சிங்கத்தின் குகையிலிருந்து தானியேலை மீட்ட தேவனே நன்றியோடு துதிக்கிறேன். பவுலியும் சீலாவையும் ஆண்டவரே சிறையிலிருந்து நீர் விடுவித்த தேவன் அல்லவா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மக்கு நன்றி அப்பா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு மறு உத்தரவு தந்து நீ அறியாத எட்டாது பெரிய பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்ற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மத்திய 21:22 நீங்கள் விசுவாசத்திலே ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ எல்லாம் பெற்றுக்கொள்வார்கள் என்று தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே யோவான் 14:14 ஆண்டவரே நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று தகப்பனே துதிக்கிறேன்ப்பா. மத்திய 7:7 கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று தகப்பனே நன்றியோடு துதிக்கிறப்பா. அல்லவே ஹல்லேலூயா. கர்த்தாவே மத்திய 11:28 பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் நான் இளைப்பாறுதல் தருவேன் என்ற ராஜாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறப்பா.
உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே உம்மை ஸ்துதிக்கிறப்பா. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அறிவோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஒரு பலத்தையும் வலிமையான ஒரு ஜெபத்தையும் நல்ல தருவீராக ஆண்டவரே. எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் உம் பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கும் ஒரு பாக்கியத்தை இந்த அடியனுக்கு, இந்த மக்களுக்கு தருவீராக ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் அங்கே எங்கள் மனசை அலைய விடாமல் அது ஒரு மனத்தோடு அப்பா, முழு உள்ளத்தோடு நம்ம கடலின் ஆழத்திற்கு அவ்வளோ பெரிய ஆழத்தில் இருந்து ஆண்டவரே எங்களை அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு கர்த்தாவே இருதயத்தின் முழு ஆழத்தில் இருந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டீரே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த அடியனுடைய ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக நன்றி. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் நன்றி. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் ஆசீர்வாதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். ஜெய் மசி.